பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நாம் எல்லாரும் தி மஸ்ஜித் வைப் 2026 ஊட்டி சம்மர் ஹில்ஸ் கேம்பில் சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முதல்ல இந்த மொபைலை சைலண்ட் போடணும். ஏன்னா இந்த மொபைல் அப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியும். ஏன்னா பாருங்கள், நாம் வெளியில் இருக்கும்போது தான் இது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போவும் உள்ளே வந்த பிறகு டிஸ்டர்ப் பண்ணுது, தெரியுதா? ஆன் பண்ணி வச்சுருந்தாலே கால் இந்த மொபைல் என்ன செய்யுது, டிஸ்டர்ப் பண்ணுது. ஜஸ்ட்டு ஆன் பண்ணியிருந்தால் கால் மூலமாக நம்ம யாராவது மஸ்ஜிதில் இருக்கும்போது நம்ம கூப்பிட்றாங்க, வெளியே வந்துருங்கன்னு அர்த்தம். அதுக்கு மஸ்ஜிதில் இருக்காதீங்க, வெளியே வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாம் மஸ்ஜிதுக்குள்ளே வந்தது எதுக்காக? யார்கிட்ட பேசுகிறதுக்காக? மாஷா அல்லா, பாரக்கல்லா ஃபீக். உங்கள் பேர் என்ன? ஹாஷிம். ஹாஷிம் சொன்னார் அல்லாட்ட பேசுகிறதுக்காக. அல்லாட்ட பேசுகிறதுனா எப்படி பேசுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், மாஷா அல்லா. தொழுகையில் அல்லாட்ட பேசுகிறோம். ஏன்னா அல்லாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் ஒருவர் அல்லாஹ்விடம் பேசுகிறான்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை யாரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொழுகையில் நம்ம அல்லாட்ட பேசுகிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறவங்க கை தூக்குங்க. தொழுகையில் அல்லாஹ்விடம் நாம் பேசுகிறோம். மாஷா அல்லா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 அப்புறம் 18 19 20 21. நீங்களும் தூக்குனீங்களா? மாஷா அல்லா. இதில் ஒரு பெரிய குட் நியூஸ் எனக்கு என்ன தெரியுமா? எல்லாருக்குமே குட் நியூஸ். நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற 21 ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இப்போ பேட்சில் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு மஜ்லிஸில் நீங்கள் தான் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் 21 ஸ்டூடெண்ட்ஸும் மாஷா அல்லா இந்த மஸ்ஜித் வை சம்மர் கேம்பில் உட்காந்துருக்கிற மஸ்ஜிதுக்குள்ளே உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே தொழுகையில் நம்ம அல்லாட்ட பேசுகிறோம் அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இது ஒரு ஹதீஸ், இது அல்லாவுடைய நபி சொல்லியிருக்கிற ஒரு செய்தி. ஹதீஸை நான் நேரடியாக சொல்லலை. ஹதீஸை சொன்னால் எதில் சொல்லணும்? எந்த லாங்குவேஜை சொல்லுவோம்? அரபிக்கில் சொல்லுவோம். ஆயத்தை சொன்னால் எதில் சொல்லுவோம்? அரபிக்கில் சொல்லுவோம். நான் இப்போ அந்த கருத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், தொழுகையில் அல்லாஹ்விடம் பேசுகிறோம் அப்படின்னு. மாஷா அல்லா, எல்லாருமே ஆமாம் அல்லாஹ்ட்ட பேசுகிறோங்கிறது நீங்கள் தான் அதை சொன்னீங்க, அதை நான் அங்கீகரிக்கிறேன். அப்போ மஸ்ஜிதுக்குள்ளே வந்த பிறகு இந்த ஃபோன் என்ன செய்யுது, அவரோட கால் ரிங்கு கொடுக்கும்போது நாம் யாராவது நம்மகிட்ட பேச விரும்புகிறோம், நம்ம அல்லாட்ட பேசுகிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. உண்மையா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, மஸ்ஜிதை விட்டு நம்ம வெளியே இருக்கிறோன்னு வைங்க. இப்போ சம்மர் கேம்புக்கு வந்திருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், உங்களையெல்லாம் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு கொண்டு இங்கே விட்டுருக்குறாங்க. எதை விட்டு உங்களை பாதுகாக்க? சைத்தானை விட்டு. சைத்தான் மெயினாக வீட்டுக்குள்ளே எது மூலமாக வரான்? ஃபோன் மூலமாக வரான். இப்போ உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, ஸ்கூல் ஹாலிடேஸு, அப்போ என்னென்னா வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்தால் வெளியில் இருக்கிற எல்லா விஷயம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அது எது மூலமாக? ஃபோன் மூலமாக. மைண்டெல்லாம் அந்த ஃபோனுக்குள்ளே உட்காந்துரும். மற்ற எல்லா ஞாபகமும் அழிக்கப்பட்டும், அதெல்லாம் நாசமாயிடும், அவ்வளோதான். ஞாபகம்னா திக்ருன்னு அர்த்தம். திக்ரெல்லாம் ஃபோன் திக்ராக தான் இருக்கும். திக்ரெல்லாம் இதில் பேசுகிறது, இதில் பார்க்குறது, இதில் நோண்டுறது, இதில் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். உண்மையா இல்லையா? ஒன்று வீடியோ கேமுன்னு இருக்கும், இல்லைன்னா யூடியூப்பில் என்ன வேற என்ன வாய்ஸ் ஓவர்ன்னு இருக்கும். சைத்தான் என்ன செய்வான்? வாய்ஸ் ஓவர். அது சைத்தான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். ஏன்னா நம்ம கெடுக்கிறதுக்கு வாய்ஸ் ஓவர் நிறைய இருக்குது, சைத்தான் கொடுக்குற வாய்ஸ் ஓவர். உண்மையா இல்லையா? அப்புறம் வேற என்னென்ன, இப்படி எத்தனையோ இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பில் இருக்கிற எத்தனையோ ஃபித்னாக்கள், ஃபேஸ்புக்கில் எத்தனை ஃபித்னாக்கள், இது எல்லாத்தை விட்டு தப்பிச்சு பத்திரமா நாம் இருக்கிறதுக்கு தான் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம சம்மர் கேம்புக்கு வச்சிருக்கிற பேர் என்ன? தி மஸ்ஜித் வைப். சரியா? வைபு ஏதாவது நமக்கு ஒரு வைப்பு இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் தி மஸ்ஜித் வைபு, மஸ்ஜிதில் ஒரு வைப்பு இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? அதை ஈமான் கொண்டு அந்த ஆசையில் மஸ்ஜிதில் தொழுது இபாத் செய்து அதற்காகவே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மஸ்ஜித் வைப்பு தெரியும். ஈசா, நான் சொல்கிறது சரிதானே? அதுக்கு தானே வந்திருக்கீங்க. வெரி குட், மாஷா அல்லா. வெல்கம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லா. உங்களில் சில ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் முகத்தை தான் தெரியாது. உதாரணம் ஃபாரிஸ் சுல்தான்.
ஃபாரிஸ் சுல்தானை எனக்கு வாவ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டாக நிறைய ஒரு லைவ் கிளாஸஸ்ஸு கண்டினியூ அட்டன் பண்ணுவார். ஆனால் நான் பார்த்ததே இல்லை. மாஷா அல்லா ஃபாரிஸ் சுல்தான் வந்திருக்காரு. மாஷா அல்லா. இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, முகமும் தெரியாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஏன் வந்திருக்கிறீங்கன்னா, மஸ்ஜிதில் தங்கி இருந்து அல்லாஹ்வுடைய ஞாபகம், நல்ல விஷயங்களை பேசிக்கிறது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக நாம் இங்கே நிம்மதியாக இருக்கிறது, இதுக்காக தான் வந்துடும். மெயினாக இதை விட்டு தப்பிச்சிடணும். இதை விட்டு நாம் பாதுகாப்பு இருக்கணும். இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான என்ன இருக்குது, கடைகள் இருக்குது. எதுக்கு? ரிப்பேர் பண்ணி நல்லா பேசுங்க, இன்னும் பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை திரும்ப கொடுத்துருவாங்க. இதை விட ஒரு சூப்பர் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து இன்னொரு ஃபோனை கொடுப்பாங்க. ஏங்க ரொம்ப ரேட் அதிகமாக, இந்தாங்க செகண்ட் ஹேண்ட் இருக்குதுங்க அப்படிம்பாங்க. ஏற்கனவே அதில் ஒருத்தன் பட்டிருப்பான், அவனுடைய ஃபோனு கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்கிறோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படியே கொடுத்து நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கம் இதெல்லாம் ஞாபகத்தை நம்ம விட்டுட்டு நாம் ஜஸ்ட்டு இதனுடைய ஃபித்னாவில் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக சீரழிஞ்சு ஆயிடுவோம். இந்த மாதிரி உலகத்தில் வெளியே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் உண்மை தானே சொல்கிறேன், நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனால தான் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிது வைபு கேம்பில் மஸ்ஜிதுக்குள்ளே முதல்ல இந்த ஃபோனை விட்டு தப்பிக்கிறதுக்கு தான் முதல்ல வந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய மஜ்லிஸில் நம்முடைய டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக், பெஸ்ட்டு டாபிக். இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு எபிசோடு. ஒரு தடவை